அண்டர் சயின்ஸ் சயின்ஸ் இன் எவ்ரிடே லைஃப் அன்றாட வாழ்வில் அறிவியல் அப்படிங்கிற பாடம் தான் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு பார்க்க போற டாபிக் சேஞ்சஸ் அரவுண்ட் அஸ். சேஞ்சஸ் அரவுண்ட் அஸ் அப்படிங்கிற லெசன்ல ரிவர்சபிள் சேஞ்சஸ், இரிவர்சபிள் சேஞ்சஸ் இந்த டாபிக் தான் நம்ம இன்னைக்கு லேர்ன் பண்ண போறோம். ஓகேயா? ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஸ்டோரி பார்க்கலாமா? என்ன கருத்து அப்படின்னு சொன்னா, இப்போ நமக்கு நாமே ஏதாவது தெரியாம என்ன பண்றோம், பேசவே கூடாத இடத்துல நம்மளே பேசி தேவையில்லாம என்ன பண்ணிப்போம், நிறைய பிரச்சனைகளை நாம் ஃபேஸ் பண்ணுவோம். அதுதான் இந்த கான்செப்ட். சரிங்களா? அதுல தவளை தன் வாயால் கெடும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அது போல நம்மளே நம்ம தெரியாம ஏதாவது ஒரு இடத்துல நம்ம லூஸ் டாக் பண்ணி என்ன பண்ணுவோம், நமக்கு நாமே ஆபத்தை தேடிக்கொள்வோம். ஒருத்தர் காட்டு வழியா நடந்து போயிட்டே இருக்காரு. காட்டு வழியா நடந்து போகும்பொழுது, காடு அப்படின்னு சொன்னா, அந்த நாள்லலாம் டிரான்ஸ்போர்ட்டே இல்லாத ஒரு டேஸ். ரொம்ப ரேர் தான். அ இப்ப வந்துட்டு மாட்டு வண்டி, குதிரை வண்டி அப்படிங்கிற மாதிரி பயன்படுத்துவாங்க கிராமங்கள்ல. அல்லது ரேரா பஸ் சர்வீஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாரி இருக்கும் பொழுது, இதுல காட்டு வழியா ஒருத்தர் நடந்து போயிட்டு இருக்கும்போது, அப்போ அவர் நடந்து தான் போறாரு ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு. அப்பல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த இப்போ நமக்கு எப்படியெல்லாம் வந்துட்டு ஃபுல்லுமே ராபரி அப்படிங்கிறதெல்லாம் எப்படி நடக்குது நமக்கு? திருட்டுன்னு சொன்னா பல வகையா இப்பல்லாம் டெக்னாலஜி டெவலப்மெண்ட் அதுக்கு தகுந்த மாரி நெறைய விஷயங்கள் வேற வேற விதமா நமக்கு வந்துட்டு இந்த மாதிரி பிரச்சனைகள் அப்படிங்கிறது வருது. அதனால திருடர்கள்னா காட்டு வழியா தனியா நடந்து போறவங்க கிட்ட எல்லாத்தையும் அடிச்சு அவங்க கிட்ட இருக்கக்கூடிய பொன், பொருள், பணம் இது எல்லாத்தையுமே என்ன பண்ணிப்பாங்க, அவங்க கிட்ட இருந்து இவங்க அபகரிச்சுப்பாங்க. அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது, அந்த ஒரு ஒரு கொஞ்சம் அவர் என்ன சொல்லலாம், இன்னசென்ட். ஸோ அவர் என்ன பண்றாரு, அவரு நடந்து போயிட்டு இருக்காரு. அப்போ அங்க இருந்த திருடர்கள் அவர புடிச்சு ரொம்ப அ அ அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவரும் ஆனா தைரியமா அவரால முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்றாங்க, நல்லா போராடுறாரு எதிர்த்து. நம்ம அடி வாங்கக்கூடாதுங்கிறதுக்காக, அந்த கள்வர்கள், திருடர்கிட்ட இருந்து அவர் என்ன பண்றாரு, போராடி தன்னை காப்பாத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக, ரொம்ப கஷ்டப்பட்டு அவரு அவங்கள முடிஞ்ச அளவுக்கு எதிர்த்து போராடிட்டே இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல அவர ரொம்ப எல்லாரும் அடிச்சுட்டு, அவருடைய சட்டை பாக்கெட்ல, ஷர்ட் பாக்கெட்ல பாக்குறாங்க. பார்த்தா, ரொம்ப குறைஞ்ச அமௌண்ட் தான் இருக்கு. பார்த்தா என்னது ஒரு ரூ. 500 நோட்டு மட்டும் தான் இருக்கு. ரூ. 500 அப்படிங்கிறது நமக்கு இன்னைக்கு வேல்யூ. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, அது ஒரு ரூ. 50. டேய் ரூ. 50க்காடா இவ்ளோ தூரம் அடி வாங்கின நீ? ரூ. 5 ரூ. 10ன்னு சில்லறையா அந்த மாரி வச்சிருக்காரு. உடனே அவர் சொல்றாரு, "அச்சச்சோ! பரவால்ல ரூ. 5 எடுக்க தான் இவ்ளோ அடி வாங்கினேனா? நல்ல வேளை பேண்ட் பாக்கெட்ல ரூ. 5000 நான் வச்சுட்டுருக்கேன். அத நீங்க பார்க்கல." அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ அதுதான் என்ன சொல்றது? தனக்கு தானே ஆபத்து. ஒரு சில இடங்கள்ல நாம ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தாலும் நம்ம என்ன பண்ணணும்? எதுவுமே காட்டிக்காத மாரி அமைதியா இருக்கணும். அதர்வைஸ் நம்மளே என்ன பண்ணுவோம்? இந்த மாதிரி வேற ஏதாவது பிரச்சனைகள்ல நம்மளே லாக் ஆயிடுவோம். சரியா? ஸோ உடனே அவரு அந்த திருடங்கலாம் என்ன பண்ணாங்க, அவர மீண்டும் அடிச்சுட்டு அவர்ட்ட இருக்கக்கூடிய எல்லா அமௌண்ட்டயுமே எடுத்துட்டு போயிட்டாங்க. அதுதான் "தவளை தன் வாயால் கெடும்" சொல்லக்கூடியது. ஒரு சில இடங்கள்ல பொதுவாகவே எங்க எப்படி பேசணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுவும் பொது இடங்கள்ல சபையிலலாம் பேசும்பொழுது, அமைதியா அடுத்தவங்கள அப்சர்வ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணணும், என்ன கேட்க வராங்க, என்ன சொல்லணுங்கிறத யோசிச்சு நம்ம பதில் சொல்லணும். ஓகே. சரி. மாற்றங்கள் அப்படிங்கிறது என்னப்பா? லெசனுக்கு வருவோமா? ஸோ சேஞ்சஸ் அப்படின்னு சொன்னா நம்மள சுத்தி நெறைய சேஞ்சஸ் வருது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம்ல. இரவு, பகல், கோடைக்காலம், குளிர்காலம் இதுக்கெல்லாம் நம்ம வந்துட்டு சிமுலேஷன் அந்த மாரி எல்லாம் பார்த்தோம்ல. அதுபோல இன்னைக்கு சேஞ்சஸ்ல மேஜரா இருக்கக்கூடிய 2 சேஞ்சஸ் ரிவர்சபிள்,
irreversible மீளக்கூடிய மாற்றங்கள், மீளாத மாற்றங்கள் அப்படின்னு 2 சேஞ்சஸ் நம்ம பார்க்க போறோம். எந்த சேஞ்சஸ் which can be reversed மீண்டும் நடக்கக்கூடிய அதே மாதிரியான ஒரு மாற்றங்கள், மறுதலையாக நிகழக்கூடிய மாற்றங்களையே நம்ம என்ன சொல்றோம்? மீளக்கூடிய மாற்றங்கள். சேஞ்சஸ் which can be reversed. Changes which can be reversed, that is called as reversible changes. Okay, so எந்த ஒரு நிகழ்ச்சிகள் மீண்டும் அதே மாதிரியான செயல் மீண்டும் நடக்கின்றதோ அந்த சேஞ்சஸ் தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? ரிவர்சபிள் சேஞ்சஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். சேஞ்சஸ் which can be reversed, மீண்டும் அதே மாதிரியான மாற்றங்கள் நடக்கின்றது. இப்போ நார்மலா இதுல பெஸ்ட் எக்ஸாம்பிளா நம்ம எதை எடுத்துக்கலாம்? நீரையே உதாரணமாக எடுத்துக்கலாம். ஸோ வாட்டர் இஸ் த குட் எக்ஸாம்பிள் ஃபார் திஸ் ரிவர்சபிள் சேஞ்சஸ் அப்படிங்கிறதுக்கு. ஃபர்ஸ்ட் தண்ணியை என்ன பண்ணுவோம்? எடுத்து நம்ம நார்மலா லிக்விட் ஸ்டேட்ல நம்ம இருக்கக்கூடிய ஒரு தண்ணி, இதை என்ன பண்ணலாம்? குளிர்விக்கிறோம். குளிர்விக்கிறது அப்படிங்கிறது கூல் பண்றது. சோ கூல் பண்ணும் பொழுது என்னவாக மாறும்? நமக்கு ஐஸ் கியூபா மாறும். சோ வாட்டர் இஸ் சேஞ்ச்டு இன்டு ஐஸ். இது என்ன ஸ்டேட்? லிக்விட் ஸ்டேட். என்ன ஸ்டேட்டுக்கு சேஞ்ச் ஆகுது? சாலிட் ஸ்டேட்டுக்கு. நீராகப்பட்டது குளிர்விக்கப்படும் பொழுது என்னவா மாறுது? ஐஸாக மாறுது, பனிக்கட்டியாக மாறுகின்றது. நீர்ம நிலையில் உள்ள தண்ணியாகப்பட்டது கூல் பண்ணும் பொழுது என்னவா மாறுது? ஐஸ் கியூபா மாறுது. ஓகே, இதே ப்ராசஸ மீண்டும் நம்ம என்ன பண்ணலாம்? ஹீட் பண்ணலாம். ஹீட் பண்றோம் அப்படின்னு சொன்னா பனிக்கட்டியை நாம சூடு பண்றோம். சூடு பண்ணும் பொழுது அல்லது வெளியில எடுத்து வைக்கிறோம். சாதாரணமா உள்ள இருக்கக்கூடிய ஐஸ் கியூப நார்மல் டெம்பரேச்சருக்கு எடுத்து வச்சாலே அதுக்கு பேரு ஹீட்டுன்னு தான் அர்த்தம். ஏன்னா நம்மளுடைய அட்மாஸ்பியர்ல இருக்கக்கூடிய அந்த டெம்பரேச்சரால ஆட்டோமேட்டிக்கா ஐஸ் கியூப் என்னவா மாறிடும்? நமக்கு லிக்விட் ஸ்டேட்டா, தண்ணியாக மாறிடும். ஓகே, சோ தண்ணி நம்ம கூல் பண்ணும் பொழுது என்னவா மாறுது? ஐஸ் கியூபா மாறிடும். நம்ம ரெஃப்ரிஜரேட் பண்ணும் பொழுது என்னவா மாறுது? அது பனிக்கட்டியா மாறுது. பனிக்கட்டியை மீண்டும் எடுத்து வெளியில வச்சோம் அப்படின்னு சொன்னா ரூம் டெம்பரேச்சர், அறை வெப்பநிலையில் மீண்டும் பனிக்கட்டி உருகி அதே தண்ணியா மாறிடுது. அப்ப இதே சேஞ்சஸ். இப்போ இந்த தண்ணி மீண்டும் ஐஸா மாறி மீண்டும் நீராக மாறுகின்றது. இந்த மாதிரியான ஒரு மாற்றங்கள் அப்படிங்கிறது தான் என்னது? ரிவர்சபிள் சேஞ்சஸ், மீளக்கூடிய மாற்றங்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? சோ இந்த தண்ணீர் என்பதுதான் இதற்கு சரியான உதாரணம். இப்போ சேஞ்சஸ்ல நம்மள சுத்தி நடக்கக்கூடிய நிகழ்வுகள்ல ஜென்ரலா 2 சேஞ்சஸ் மெயினா பாக்குறோம். ஒன்னு ரிவர்சபிள், அனதர் ஒன் இஸ் இர்ரிவர்சபிள். ரிவர்சபிளுக்கு நம்ம எது பெஸ்ட் எக்ஸாம்பிளா பாக்குறோம்? தண்ணிய நம்ம கூல் பண்ண ஐஸா மாறும். ஐஸ ஹீட் பண்ணும் பொழுது மீண்டும் நீராக மாறுகின்றது. இந்த எக்ஸாம்பிள் புரியுதாப்பா? இதுல எதுவும் உங்களுக்கு சேஞ்சஸ் இல்ல தானே? ஓகே, சோ அப்ப மீளக்கூடிய மாற்றங்கள் அப்படிங்கிறது இதுதான் கான்செப்ட். எந்த ஒரு செயல் அதே போல மீண்டும் நடக்கின்றதோ அந்த நிகழ்வை தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? ரிவர்சபிள் அப்படின்னு நம்ம சொல்றோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கிறது இர்ரிவர்சபிள், மீளாத மாற்றங்கள். ஒன்று நிகழ்ந்தது அப்படின்னு சொன்னா மீண்டும் அதே போல மாறாத ஒரு நிகழ்வுகள் அப்படிங்கிறது தான் நம்ம என்ன சொல்றோம்? இர்ரிவர்சபிள். மீளவே மீளாது, அதே போன்ற ஒரு செயலாக மாறாது. சேஞ்சஸ் which cannot be reversed. சேஞ்சஸ் which cannot அப்படின்னா செய்யவே முடியாதது, cannot be reversed are called
irreversible changes. மறுதலையாக அதே நிகழ்வுகள் நடக்க முடியாத ஒரு மாற்றங்களை தான் நம்ம என்ன சொல்றோம், மீளாத மாற்றங்கள். ஓகே. சோ இதுக்கு என்னென்ன உதாரணம் நம்ம எடுத்துக்கலாம்? பட்டாசு. பட்டாசை வெடிக்கிறோம். பட்டாசு வெடிச்சு குப்பையா மாறினதுக்கு அப்புறமா மீண்டும் பட்டாசா மாறுமா? பட்டாசு வெடிச்சதுன்னா என்னவா மாறும்? பேப்பரா மாறிடும். எரிஞ்சு தனித்தனியா அந்த சவுண்டுக்கு அப்புறமா என்ன வரும்? சாதாரண குப்பை, பேப்பர். வேஸ்ட் பேப்பர் அப்படின்னே எடுத்துக்கலாம். வேஸ்ட் பேப்பர மீண்டும் நான் பட்டாசா கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னா கொண்டு வர முடியுமா? கண்டிப்பாக கொண்டு வர முடியாது. மரம், உடன் மெட்டீரியல் என்ன பண்றோம் நம்ப? பர்ன் பண்றோம். எரிக்கிறோம். எரிக்கும் பொழுது என்னவாக மாறும்? ஆஷ். சாம்பலாக மாறும். மரத்தை எரிக்கும் பொழுது. அடுப்புல அம்மா என்ன பண்றாங்க? மரத்தை எரிய வச்சு சமைக்கிறாங்க. 2 விறகு எடுத்து வச்சு சமைக்கும் பொழுது 2 விறகு எரிஞ்சு நமக்கு அன்னைக்கு முழுவதும் சமையல் முடிஞ்சிடுது. அந்த சாம்பல மீண்டும் என்னால மரமா உருவாக்க முடியுமா? பாசிபிள். இஸ் இட் பாசிபிள் ஸ்டூடண்ட்? பட்டாசு வெடிச்சா குப்பையா போயிரும். குப்பைய திருப்பியும் பட்டாசா கொண்டு வரவே முடியாது. இல்லைங்களா? சோ, அதே போல ஒரு மரத்த எரிக்கிறோம். இல்ல பக்கத்துல எல்லாம் குப்பையெல்லாம் சேர்த்து வச்சு எரிக்கிறோம். எரிச்சதுக்கு அப்புறமா அந்த இடத்துல வேஸ்ட்டு, சாம்பல், ஆஷ் தான் வந்திருக்கும். அதை மீண்டும் நம்மால் மரமாக உருவாக்க முடியுமா? கண்டிப்பாக முடியாது. இல்லையா? இது மாதிரி ஒரு செயல் நிகழ்ந்ததுக்கு அப்புறமாக மீண்டும் அதே மாதிரியான ஒரு நிகழ்வு வருமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா வராது. இத ரியாக்டன் எடுத்துக்கலாம், இது ப்ராடக்ட்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ ப்ராடக்ட் வந்ததுக்கு அப்புறம் மீண்டும் அதே ரியாக்டன்ட் வருமா? வரவே வராது. வராத ஒரு நிகழ்வை தான் நம்ம என்ன சொல்றோம்? மீளாத மாற்றங்கள், இர்ரிவர்சபிள் சேஞ்சஸ். ஒரு செயலாகப்பட்டது மாற்றம் நிகழ்ந்ததுக்கு அப்புறமாக அதே மாதிரியான மீண்டும் நமக்கு எடுத்துக்கொண்ட பொருளே வருதுன்னா கண்டிப்பாக மாறாது. சோ மாவை எடுத்து அம்மா என்ன பண்றாங்க? வேக வைக்கிறாங்க இல்லையா? இட்லி தோசை மாவா என்னவா மாத்துறாங்க? மாவா இருக்கிறத நமக்கு இட்லி தோசையா மாத்துறாங்க. பேட்டர் அப்படின்னு சொல்லுவோம் இங்கிலீஷ்ல. பேட்டர் இஸ் கன்வெர்ட்டட் இன்டு டிஃபன். மீண்டும் இதே செயல் எனக்கு எனக்கு அம்மா பண்ணிட்டாங்க. இட்லி வேண்டாம் எனக்கு. அதே மாவ திருப்பியும் தோசையா கொண்டு வாங்கன்னா, மாவு இருந்ததே கொஞ்சம் தான். அதுல திருப்பியும் நான் டிஃபன் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன்னா, அதே மாதிரி மாவு வருமா? கண்டிப்பாக வராது. ரைஸ் பாயில் பண்றோம். ரா ரைஸ் அப்படின்னு சொல்லுவோம். அரிசியாக இருக்கு. இல்லையா? இப்போ அரிசி அப்படிங்கிறது நம்ம வேக வைக்கும் பொழுது என்னவா மாறிடும்? சாப்பாடாக மாறுகிறது. சாதம் உருவாகுது. சாதம் உருவானதுக்கு அப்புறம் மீண்டும் எனக்கு ரா ரைஸா வேணும் அப்படின்னு கேட்டா வருமா? வராது. இந்த மாதிரியான நிகழ்வுகள் எல்லாமே நமக்கு இர்ரிவர்சபிள் சேஞ்சஸ். ஓகே. இது எல்லாமே நமக்கு மீளாத மாற்றங்கள் அப்படிங்கிறதுக்கு உண்டான உதாரணம். அப்ப மீள்தன்மை கொண்டது அப்படின்னா ஒரு ரப்பர் பேண்ட் எடுத்துக்கலாம் இல்லையா? ரிவர்சபிள் அப்படின்னு சொல்லும் பொழுது அதுக்கு என்ன எக்ஸாம்பிள்லாம் நமக்கு கொடுத்துருக்காங்க? ஒரு எலாஸ்டிக் ரப்பர் பேண்ட். ஸோ இந்த ரப்பர் பேண்டை நம்ம என்ன பண்றோம்? எக்ஸ்பேண்ட் பண்றோம். முடிஞ்ச அளவுக்கு இழுக்கிறோம். இழுத்துட்டு திருப்பியும் நம்ம என்ன பண்ணலாம்? அது வேகமா கட் ஆயிடுது. கொஞ்சம் கொஞ்சமா கட் ஆனதுக்கு அப்புறமா வேகமா அது ஓரளவு தான் எக்ஸ்பேண்ட் ஆகும். ஒரு செர்டைன் பொசிஷனுக்கு மேல அது எக்ஸ்பேண்ட் பண்றோம். சின்ன ரப்பர் பேண்ட் அப்படின்னு சொன்னா இந்த அளவு தான் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். பெருசா எக்ஸ்பேண்ட் பண்ணும் பொழுது என்ன ஆகும்? அது கட் ஆயிடும். மீண்டும் அதே மாதிரியான நமக்கு ரப்பர் பேண்ட் உருவாகும்னா கண்டிப்பாக வராது. இல்லையா? இதே கேம் நம்ம சின்ன குழந்தைங்க கிட்ட பக்கத்து வீட்ல ஒரு குட்டி பாப்பா இருக்கு. அழகா பலூன் வச்சு ஊதிட்டு இருக்கு. நம்ம போயிட்டு, "ஏய் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணவா?" அப்படின்னு சொல்லிட்டு ப்ளோ பண்ணலாம்னு சொல்லி ப்ளோ பண்ணோம். ஆல்ரெடி அந்த குழந்தை அதுல நெறைய தடவ அத யூஸ் பண்ணி அதுல நெறைய சலைவா இருக்கும். ஆக்சுவலி இதுல நெறைய சலைவா இருந்தது அப்படின்னாலே ப்ளோ ஆகாது. சீக்கிரமா வெடிச்சிரும். அது நம்ம தெரியாம ரொம்ப ஆர்வமா என்ன பண்ணுவோம், போய் வாங்கி, "ஏய் நான் உனக்கு ஊதி தரேன்" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேகமா ஊதுவோம். அடுத்த செகண்ட் என்ன ஆகும்?
அது பஸ் ஆயிடும். ஃபுல்லுமே வெடிச்சிரும். சின்ன 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 பீஸா மாறிடும். உடனே அந்த குழந்தை, "ஐயோ! எனக்கு பலூன் வேணும். நான் அவருக்கு வேற பலூன் வாங்கி தரேன்னா" "இல்ல. என்னோட ப்ளூ கலர் பலூனே தான் வேணும். அதே டிசைன், அதே மாதிரி தான் வேணும்" கேட்பாங்க. கண்டிப்பா முடியுமா அது? முடியாது இல்லையா? அந்த பலூன் ஆகப்பட்டது வெடிச்சு சிதறிடுச்சு. சிதறி சின்ன சின்ன பீஸா போயிடுச்சு இல்லையா? அப்போ அதுல திருப்பியும் மீண்டும் நம்மளால என்ன பண்ண முடியாது? அதே மாதிரி நம்மளால கொண்டு வர முடியாது. அப்போ ஒரு செயலாகப்பட்டது மீண்டும் அதே பழைய நிலைக்கு வராத ஒரு விஷயத்த தான் நம்ம என்ன சொல்றோம்? இர்ரிவர்சபிள் சேஞ்சஸ் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஓகே. இந்த பாருங்க, இதுல இருக்கக்கூடிய சிமுலேஷன்ல நம்ம பார்க்கலாம். இங்க என்னென்ன குடுத்துருக்காங்க? ஒரு பீக்கர்ல தண்ணி குடுத்துருக்காங்க, சால்ட் குடுத்துருக்காங்க, ஒரு அடுப்பு, பர்னர் குடுத்துருக்காங்க, ஸ்டிரர், ஸ்பாச்சுலா. ஸோ இதுல 2 சேஞ்சஸ் குடுத்துருக்காங்க. ரிவர்சபிள், இர்ரிவர்சபிள். இந்த ரிவர்சபிள் சேஞ்சஸ் நான் ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணியிருக்கேன். இந்த உப்ப ஒரு ஸ்பூன் எடுத்து தண்ணீல என்ன பண்றேன்? ஆட் பண்ணிட்டு, அத இந்த ஸ்டிரர், இந்த கலக்கின்னு சொல்லுவோம். இத வச்சு என்ன பண்றோம்? நல்லா ஸ்டிர் பண்றோம். இப்போ ஒரு ஜூஸ் மேக் பண்றோம்ன்னு சொன்னா, எலுமிச்சம்பழம், அதுல சர்க்கரை, உப்பு எல்லாம் ஆட் பண்ணுவோம் இல்லையா? அதுபோல இப்ப நான் என்ன பண்ணியிருக்கேன்? சால்ட் வாட்டர் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். சால்ட் வாட்டர் ஐ ஆடட் 1 டீஸ்பூன் ஆஃப் சால்ட் இன்டு த பீக்கர். ஆல்ரெடி பீக்கர் கன்டைன்ஸ் சம் வாட்டர். ஆல்ரெடி இந்த பீக்கர்ல என்ன இருந்தது? கொஞ்சம் தண்ணி இருந்தது. அதுல கொஞ்சம் உப்ப சேர்த்து கலக்கி நான் என்ன பண்ணியிருக்கேன்? உப்பு தண்ணி, சால்ட் வாட்டரா நான் இத மேக் பண்ணியிருக்கேன். இப்போ இது என்னது? குடிச்சு பார்த்தா பயங்கரமா உப்பு கரிக்கும். ஏன்னா நெறைய உப்பு தான் அதுல கலந்திருக்கேன். ஐ வாண்ட் டு ஹீட் த பீக்கர் வித் த ஹெல்ப் ஆஃப் திஸ் பர்னர். பர்னர் ஆன் பண்ணும்போது அதுல ஃப்ளேம் வருது. தண்ணி ஹீட் ஆகுது. லுக் அட் த பீக்கர். ஆல் த வாட்டர் இஸ் எவாப்ரேட்டிங் ஹியர். என்ன அது கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஆவி ஆயிடுது. தண்ணி ஆவியானதுக்கு அப்புறமா அடியில என்ன ஆயிருக்கு பாருங்க. அடியில செட்டில் ஆயிருக்கிறது நமக்கு சால்ட். வெள்ளை கலர்ல அந்த படிவம் மட்டும் தெரியுதா? அதுதான் இங்க நிகழ்ந்தது. Dissolution of common salt in water is a change which can be reversed because salt can be obtained back on evaporation of water. நமக்கு தண்ணி எல்லாம் எவாப்ரேட் ஆயிடுது. ஃபர்ஸ்ட் என்ன எடுத்துட்டு இருக்கோம்? சால்ட்டை தண்ணியில கரைச்சோம். அந்த தண்ணியில சால்ட் தெரியவே இல்லை. நல்லா கலந்து உப்பு தண்ணியா மாறிடுச்சு. நான் அத ஹீட் பண்ணினதுக்கு அப்புறமா இந்த பீக்கர்ல என்ன தெரியுது? அடியில உப்பு மட்டும் செட்டில் ஆயிடுச்சு. தண்ணி எல்லாம் சூடுபடுத்தினது போது நமக்கு ஆவியாகி மீண்டும் அந்த பீக்கருக்கு அடியில என்ன தெரியுது? உப்பு மட்டும். அப்ப இது என்ன சேஞ்சு? ரிவர்சபிள். உப்பு தண்ணியில கலக்கி நமக்கு கண்ணுக்கு தெரியாம மாறுச்சு. நான் அத சூடு பண்ணதுக்கு அப்புறமா, தண்ணி எல்லாம் ஆவியானதுக்கு அப்புறமா, மீண்டும் அதே உப்பே வந்ததுன்னு சொன்னா, அதுதான் மீளக்கூடிய மாற்றங்கள். சரியா? நெக்ஸ்ட் ஒன் இஸ் மீளாத மாற்றங்கள். எஸ், திஸ் இஸ் வெரி ஈஸி எக்ஸாம்பிள் ஃபார் யூ. நம்ம வீட்ல கட் பண்றோம். இப்ப வீட்ல குக் பண்றதுக்காக வெஜிடபிள்ஸ் கட் பண்றோம். சரிங்களா? நைஃபை எடுத்து இங்க இருந்த பொட்டேட்டோவ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? கட் பண்ணினோம். கட் பண்ணினா ஃபுல்லா இருந்த பொட்டேட்டோ 2 பீஸா இப்போ சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த பீஸ நான் ஒட்டிட்டு எனக்கு ஃபுல் பொட்டேட்டோ வேணும் அப்படின்னு கேட்டா கிடைக்குமா? கண்டிப்பா வராது. என்ன செஞ்சுச்சு? நான் ஒட்டமாட்டேன் அப்படின்னு சொல்லி தனியா பிரிஞ்சு வந்துருச்சு இல்லையா? அப்ப மீண்டும் அதே மாதிரியாக நமக்கு பழைய நிலைக்கு மாறாத ஒரு விஷயம். இதுதான் மீளாத மாற்றங்கள். முதல்ல இருந்தது, இப்போ மீண்டும் கட் பண்ணினதுக்கு அப்புறமாக பழைய நிலைக்கு திரும்பாத ஒரு விஷயம். கட்டிங் எ பொட்டேட்டோ இன்டு பீசஸ் இஸ் அ சேஞ்ச் விச் cannot be reversed. மீண்டும் அதே மாதிரியான மாற்றம் இங்கு நிகழாது அப்படிங்கிறது தான் இந்த சேஞ்சஸ். ஓகே. அப்ப ரிவர்சபிள் சேஞ்சஸ் அப்படின்னு சொன்னா, தண்ணிய ஹீட் பண்ணும் பொழுது சால்ட் வாட்டரை
உப்பு நீரை அது என்ன ஆகிறது, தண்ணி ஆவியாகி மீண்டும் உப்பே நமக்கு கிடைக்கின்றது. அது ரிவர்சபிள். பொட்டேட்டோவை கட் பண்ணினா மீண்டும் அதே பொட்டேட்டோ ஒன்றாக இணையாது. இதே மாதிரியான பொட்டேட்டோ நமக்கு கிடைக்காது. ஸோ திஸ் இஸ் irreversible changes. Okay, have you all understand the concept, students? உங்களுக்கு இந்த கான்செப்ட் புரிஞ்சுதா? இதுல உங்களுக்கு எதுவும் டவுட் இல்லையே? One second. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நடத்தின கான்செப்ட் ரிவர்சபிள், இர்ரிவர்சபிள் அப்படிங்கிற சேஞ்சஸ் தான். ஓகே, ஸோ இது உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னு சொன்னா யூ ப்ளீஸ் ஆஸ்க் மீ. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது இன்னைக்கு இந்த ரெண்டு லாஸ்ட் கிளாஸ் பார்த்த கான்செப்ட்ல இருந்து எம்சிக்யூ டெஸ்ட் பார்க்கலாம். ஓகே, இதுல நம்ம இன்னைக்கு பார்க்க போறது சயின்ஸ் இன் எவ்ரிடே லைஃப் லெசன்ல தான் மேட்ச் த ஃபாலோயிங் அண்ட் ஃபில் அப் அந்த கான்செப்ட்ல நம்ம இன்னைக்கு கொஸ்டின் ஆன்சர் பார்க்கலாம். மேட்ச் த ஃபாலோயிங்ல நம்ம இதே பாடத்துல தான் இருக்கிறது உங்களுக்கு இருக்கிறது. யார் யாரை பத்தியெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா, தமிழ்நாட்டு அறிவியல் வல்லுநர்கள்லாம் யார் யாரு அப்படின்னு அவரவர்களுடைய துறை என்ன அப்படின்னும் நம்ம கேட்டிருக்கோம். ஓகே, டாக்டர் எம்.எஸ். சுவாமிநாதன் அவர் நமக்கு இதுல இதுல உங்களுக்கு ஆன்சர் வேற வேற இதுல இருக்கும். நீங்க என்ன பண்ணணும், சரியான பதில நீங்களா சூஸ் பண்ணி எழுதலாம். ஆர் அதர்வைஸ் இதே மாதிரி நீங்க இதே லெட்டர்ஸும் எழுதலாம். ஓகே, ஸ்ரீனிவாச ராமானுஜம் இவர் எந்த துறை அப்படிங்கிறத நீங்க கரெக்டா சூஸ் பண்ணும். வெங்கட்ராமன் ராதாகிருஷ்ணன், டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அண்ட் சர் சி.வி. ராமன். இந்த 5 அறிவியல் நமக்கு நம்ம நாட்டுல இருந்தவங்க இல்லையா, தமிழ்நாட்டு அறிவியலாளர்கள் யார் யாரு அப்படிங்கிற பேர் தான் எம்.எஸ். சுவாமிநாதன்,
ஸ்ரீனிவாச ராமானுஜம், வெங்கட்ராமன் ராதாகிருஷ்ணன், ஏபிஜே அப்துல் கலாம் அண்ட் சர் சி.வி. ராமன். பயாலஜி உயிரியல் துறை. இது வந்து ஒரு ஆப்ஷன். அண்ட் நெக்ஸ்ட் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் வானூர்தி அறிவியல். நெக்ஸ்ட் ஆப்ஷன் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் வானூர்தி அறிவியல். ஜெனடிக்ஸ் மரபியல். ஜெனடிக்ஸ்னா மரபியல் அப்படிங்கிற துறை. பிசிக்ஸ் இயற்பியல். பிசிக்ஸ் இயற்பியல். மேத்தமெட்டிக்ஸ் கணிதம். மேத்தமெட்டிக்ஸ் கணிதம். சரிங்களா? 5 தமிழ்நாட்டு அறிவியலாளர்கள் நேம் கொடுத்துருக்கோம். அவங்களுடைய டிபார்ட்மெண்ட் என்னென்ன? சயின்டிஸ்ட் ஃப்ரம் தமிழ்நாடு and their departments. Just you want to choose the right department for the scientist. யார் யார் எந்தெந்த துறையில் சிறந்தவர்கள்ங்கிறத சூஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணுங்க, சரியான பதில அதற்கு நேரா நீங்க எழுதணும். ஓகே, இதுல ABCDE அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இதுலயும் கரெக்டா நீங்க என்ன பண்ணுங்க, இல்ல அதுக்கு நேரா கோடிட்டாலும் பரவாயில்ல. நீங்க எப்படி வேணா அதற்கு உண்டான ஆன்சரை நீங்க சூஸ் பண்ணி எழுதலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஃபில்லிங் த பிளாங்க்ஸ். அப்துல் கலாம் வாஸ் born on dash October 1931 in ராமேஸ்வரம். அப்துல் கலாம் 1931ஆம் ஆண்டு அக்டோபர் டேஷாம் நாள் தமிழ்நாட்டில் உள்ள ராமேஸ்வரத்தில் பிறந்தார். அவர்கள் பிறந்த தேதி தான் இதுல நான் கேள்வியா உங்களுக்கு கேட்டிருக்கேன். எந்த தேதியில் அவர் பிறந்தார், எந்த தேதியில அவரு பிறந்திருக்காரு அப்படிங்கிறது தான் இந்த கேள்வி. அதற்குண்டான பதில நீங்க என்ன டேட்டுங்கிறத அந்த இடத்துல கரெக்டா எழுதணும். சரியா? Abdul Kalam was awarded dash in 1981. Abdul Kalam was awarded dash in 1981. அப்துல் கலாம் அவர்களுக்கு 1981ஆம் ஆண்டு டேஷ் விருது வழங்கப்பட்டது. என்ன விருதை அவர் 1981ஆம் ஆண்டு அவர் பெற்றுக்கொண்டார்? அப்துல் கலாம் எந்த அவார்டை 1981ஆம் ஆண்டு அவர் வாங்கினார் அப்படிங்கிறது தான் இந்த கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ இந்த கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர் நீங்க என்ன அவார்டுங்கிறத மட்டும் நீங்க சூஸ் பண்ணுங்க, எழுதுங்க அந்த இடத்துல ஆன்சரா. சர் சி.வி. ராமன் won the Nobel Prize in Physics in the year 1930 for his work in dash. டேஷ் பற்றிய இவரது ஆய்விற்காக 1930ஆம் ஆண்டு இயற்பியலுக்கான நோபல் பரிசை சர் சி.வி. ராமன் பெற்றார். அவர் செஞ்ச அந்த என்ன எக்ஸ்பிரிமெண்ட், என்ன ஆய்வு அப்படிங்கிறது தான் இந்த கேள்விக்கான வினா. நீங்க அதற்குண்டான என்ன எக்ஸ்பிரிமெண்ட் அப்படிங்கிறத மட்டும் என்ன பண்ணணும், இந்த இடத்துல எழுதணும். சரிங்களா? National Science Day is celebrated on dash of February. National Science Day is celebrated on dash of February. தேசிய அறிவியல் தினம் பிப்ரவரி மாதம் டேஷாம் நாள் கொண்டாடப்படுகிறது. தேதி, எந்த தினத்தில் சயின்ஸ் டே நம்ம செலிப்ரேட் பண்றோம் அப்படிங்கிறது தான் கொஸ்டின். எந்த டேல நம்ம எந்த தேதியில சயின்ஸ் டே செலிப்ரேட் பண்றோம் அப்படிங்கிறது இந்த கேள்வி. 9th question. 10th one. Sir C.V. Raman stood first and won gold medal in dash. Sir C.V. Raman அவர்கள் எந்த துறையில் முதலிடம் பெற்று
தங்கப்பதக்கம் வென்றார். ஸோ எந்த துறையில் அவர் படிச்சு வந்தாங்க, எதுல அவருக்கு அந்த கோல்டு மெடல் அப்படிங்கிறது கிடைச்சது அப்படிங்கிறது தான் இந்த கேள்வி. துறையினுடைய பெயரை என்ன பண்ணணும், நீங்க இதுக்கு எழுதணும். சரிங்களா? ஸோ இது இப்போ இந்த எம்சிக்யூ ரொம்ப எளிதா தான் இருக்கு உங்களுக்கு. நம்ம இன்னைக்கு பார்த்த டாபிக்ஸ் சயின்ஸ் இன் எவ்ரிடே லைஃப்ல சேஞ்சஸ் அரவுண்ட் அஸ்ல ரிவர்சபிள் அண்ட் இர்ரிவர்சபிள் அப்படிங்கிற மாற்றங்கள் நம்ம பார்த்தோம். ஸோ இதுக்கு உண்டான அந்த சிமுலேஷனும் பார்த்துருக்கோம். உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சிருக்கும். அந்த நம்ம டெஸ்ட்ல என்ன ரொம்ப எளிதான கேள்விகள் தான். அதற்கும் சரியான பதில் எழுதி எல்லாரும் ஃபுல் மார்க் செக்யூர் பண்ணுங்க. மீதி டாபிக்ஸை நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.